வந்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினைக்காக சென்னையில் வேல் யாத்திரை நடத்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்குக்கு தற்போது உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாரத் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் தான் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதாவது இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானின் மலை என்றும் அதனை இஸ்லாமியர்கள் சொந்தம் வருவதை எதிர்த்தும் அந்த மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிருந்து கந்தக்கோட்டம் வரைக்கும் ஒரு பேரணி நடத்த அனுமதி கேட்டுதான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் அதாவது ஏற்கனவே இந்த பிரச்சனை தொடர்பாக ஒரு பிரிவியூ கவுன்சில் வரை சென்று சிக்கந்தர் தர்கா, கொடிமரம், மலைவழி பாதை, நெல்லித்தோப்பு ஆகியவை இஸ்லாமிற்கு சொந்தம் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதே போல ஏற்கனவே மதுரையில் நடைபெற்ற அந்த ஒரு பேரணியில் கூட நீதிமன்றம் விதித்த நிபந்தனை யாரும் நிறைவேற்றவில்லை. எனவே இது போன்ற பேரணிக்கு அனுமதி வழங்கினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், மத நிலையம் பாதிக்கப்படும் என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இன்று இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.